கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை நாம் அதிகமாக தியானிக்க நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாக எப்பொழுது இருப்பது போல, அவர் நமக்கு தேடி வந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியை கொடுக்கிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர். எப்பொழுதும் அவர் நமக்கு அதான் அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்கு. எப்பொழுதும் அவர் நமக்கு நன்மை செய்கிறவர். எல்லாத்தையும் அவர் நன்மை செய்து அதை நல்லதென்று கண்ட அந்த தெய்வன் நமக்குள்ளே இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள், கிறிஸ்து ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவன் முதலில் ரட்சிக்கப்படுகிறான் இல்லையா? அவனை அவர் தேர்ந்தெடுக்கிறான். எப்படி ஆபிரகாமை எங்கிருந்தோ அவன் கிடந்தான், ஆனால் அவனை தேடி சென்று அவனை தேர்ந்தெடுத்தார். அவனை தேர்ந்தெடுத்தது மட்டுமல்ல, அவருக்கு இரத்த உடன்படிக்கை, அதாவது வாக்குத்தத்தங்களை ஏகப்பட்டு கொடுக்கிறார். அதாவது அவர் கொடுத்தா அது முழுமையாக நிறைவேறும். அது என்றும் நேற்றும் என்றும் மாறாத இருக்குது. அதாவது சொல்லுகிறார், எப்பொழுதும் அவன் கூடவே இருந்து எல்லா சூழ்நிலையிலும் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருத்த முடியும். ஆனாலும் சில சூழ்நிலைகள் அவனே தவறு செய்கிறான். ஆனாலும் அவனுக்கு இணங்காமல் யார் அவனுக்கு தவறு செய்தாரோ அவனிடத்தில் போகிறார். அதெல்லாம் அப்படி இல்லை, நீ அவனுக்கு இப்படி செய்யன்னு சொல்லி பலவிதமான கதைகள் நாம் பார்க்கலாம் ஆதியாகமத்தில். அப்படி அந்த அளவுக்கு அவன் மேலே நேசிக்கிறார் பாருங்க ஆண்டவர். அவன் மேலே அன்பு வைத்ததனால் அவன் மேலே குறைகளே பார்க்க மாட்டேக்கார். வேற ஒருவன் மேலே தான் குறை. இவன் உடனே திருந்திட மாட்டான், இவன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யணும்னு சொல்லி. ஆனால் அவனுக்கு இடையூறு வந்துச்சு, துன்பம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. ஆனாலும் அவனை கைவிடாத தேவன் மனதை அவனை எப்போதும் பில்ட் பண்ணார். எப்படி அவனுக்கு ஒரு விசுவாசத்தை அவனுக்குள்ளே வளர்த்தார். ஆம், என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி அவன் மிகவும் ஆணித்தனமாக அவன் உறுதியாக நம்பினான். அப்படிதான் நம்மளையும் தேர்ந்தெடுத்த அந்த ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள், அதே போல நம்மை ரட்சிக்கப்பட்ட, அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்ட நாம் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அதாவது எப்பொழுதும் நமக்கு ஒரு பயம் இருக்காது. ஆம், எனக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார், என்னை ரட்சிக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், நான் ஏன் பயப்பட வேண்டும் சொல்லி அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தை அவர் மாற்றுகிறார், நம்முடைய உள்ளத்தை அவர் பில்ட் பண்ணுகிறார். இதைத்தான் அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேடி வந்து அவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை கொண்டு நம்முடைய உள்ளத்தை தெளிவாக்குறார், கண்களை திறக்கிறார். ஆம், என் தேவன் நான் போகுமிடமெல்லாம் வருகிறார், என் கூடவே இருக்கிறார், நான் எங்கு சென்றாலும் என்னை கூட இருந்து என்னை காக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறார், ஞானம் கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், புத்தியை கொடுக்கிறார் என்று சொல்லி நம்முடைய உள்ளம் மகிழ்ந்து வெளிச்சமாக பிரகாசிக்கிறது. நாம் இருளுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு அந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிறது அல்லவா? அப்படிதான் நம்மளை தேடி வந்து நம்முடைய தேவன் நம்மை காக்கிறார், அவருடைய வெளிச்சத்தை நமக்கு பிரகாசிக்கிறார். நீ இப்படி வாழ வேண்டும், நீ எப்பொழுதும் என்னுடைய வார்த்தை கொண்டு நீ திடமனதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் உங்களை தேடி வந்து அவர் உங்களை இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு உங்களை பில்ட் பண்ணுறார் பாருங்கள். ஆகையால் அதுக்கப்புறம் அவங்க பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அவருக்குள்ளே கொண்டு வரும். இந்த ராஜாக்கள் நம்முடைய தேவன் நமக்குள்ளே கனமும் மகிமை இதையெல்லாம் கொண்டு வந்து நமக்குள்ளே கொண்டு வருகிறார். நமக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை தருகிற நம் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் எந்த விதத்திலையும் சோர்ந்து கர்த்தர் அன்பு தருகிற தேவன், வெளிச்சத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கிற அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையால் நமக்கு ரட்சிக்கப்பட்ட நாம், கர்த்தருக்குள்ளே இருக்கிற நாம், நமக்கு வெளிச்சத்தை, அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நமக்கு எல்லா விதத்தில் சமாதானம், சந்தோஷம், மகிமை, கனம் இதையெல்லாம் நமக்கு கொண்டு தருகிற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். தேடி வந்து சொல்கிறார், நான் இதையெல்லாம் தருகிறேன் என்று சொல்லிதான் கர்த்தர் உன்னை தினமும் தேடி 2 தலைப்பில் தியானிக்கிறது. அவர் தேடி வந்து வார்த்தைகளை நமக்கு கொடுத்து நம்மை உயிர்ப்பிக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.